வணக்கம் நண்பர்களே! பரமத்திவேலூர்ந்து சந்தன் பேசுகிறேன். பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள், மனமகிழ்ந்த நன்றிகள், மனநெறந்த நன்றிகள் அனைவருக்கும். இன்றைக்கு ஒரு தலைப்பு என்று பார்க்கும்போது, படிக்கும் மாணவர்களுக்கும், மாணவியர்களுக்கும் உண்டான ஒரு பதிவை இங்க பதிவிடலான்னு இருக்கிறேன். ஏன்னா, இந்த காலகட்டங்கள் என்று பார்க்கும்போது, இப்ப ஸ்கூல் ஓப்பன் பண்ண போறாங்க. இருந்தாலும் இது ஸ்கூலுங்கும்போது நம்ப 10வது வரைக்கும் சொல்லாம, காலேஜ் படிக்கிறவங்களுக்கு ஒரு பதிவு போடலான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா, மாணவர்களுக்கு ஒரு பதிவு போடும்போது அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, ஜோதிடத்து மேல் நெறைய பேத்துக்கு நம்பிக்கை உண்டு. சில பேத்துக்கு நம்பிக்கை இல்ல. அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். இந்த ராசி கட்டங்கள் என்ன சொல்லும்? அப்படிங்கிற ஒரு தன்மை அவங்களுக்கு ஒரு புரியிற மாரி ஒரு விளக்கங்கள். ஏன்னா, செல்வத்திலேயே உயர்ந்த செல்வம், கல்வி செல்வம். ஏன்னா, அது அழியா செல்வம். ஏன்னா, இன்னைக்கு நெறைய பணம் காசு தான் செல்வங்கிறோம். சொத்து செல்வங்கிறோம். அதெல்லாம் கிடையாதுங்க என்ன பொறுத்தளவுக்கு. கல்வி செல்வம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து உயர்வை தரும். நல்ல ஒரு ஒழுக்கத்தை தரும். நல்ல ஒரு பண்பை தரும். நம் நாட்டுக்கே நல்ல ஒரு உயர்நிலை தரும். அதனால தான் படிக்காத காமராஜர்லாம் கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் குடுத்து, கல்விக்கு ஒரு அன்னதான திட்டத்தை குடுத்தா, கல்விக்கு வந்து சாப்பாட்டுக்காக வந்து படிப்பாங்க அப்டின்லாம் அவர்லாம் சொல்லி வச்சுட்டு போனாரு. நெறைய பள்ளிக்கூடங்களை கட்டி வச்சுட்டு போனாரு. பள்ளிக்கு ஒரு உதாரணமாக படிக்காத காமராஜர் இருந்தாலும், படிப்பு எவ்வளவு முக்கியங்கிறத உணர்த்திட்டு போனாரு. அது மாரி ஒவ்வொருத்தருக்கும் இந்த மானிட பிறவி எடுத்த அனைவருக்குமே கல்வி வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த கல்வியை நம் வந்து ஒரு விரும்பி படிக்கணும். என்ன பொறுத்தளவுக்கு விருப்பத்தோட படிக்கணும். எந்த கல்வியை படிச்சாலும் விருப்பத்தோட படிக்கும்போது நமக்கு அது வந்து நமக்கு அதோட இன்வால்வ் ஆகும் அப்படிங்கிற ஒரு தன்மை. இன்னைக்கு நெறைய பேர் வந்து இந்த கல்வி ஸ்தானத்த வந்து எப்படியெல்லாம் படிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது, ஆ ஏதோ பெற்றவங்க சேர்த்து விட்டாங்க. நம்மளும் காலேஜுக்கு போறோம். அப்படிங்கிற ஒரு ஜாலிக்காக காலேஜுக்கு போறவங்க இருக்காங்க. ஏதோ ஒரு டிகிரி வாங்கி வச்சுக்கலாங்க. ஒரு கௌரவத்துக்காக ஒரு டிகிரி வாங்கி வச்சுக்கலாம். பணம் காசு இருக்கிறவங்க. அப்படிங்கிறதுக்காக ஒரு கௌரவத்துக்கு ஒரு டிகிரி வாங்கக்கூடிய அமைப்புலாம் படிக்க வைக்கிறாங்க. ஆ அந்த நிலை உண்டு. சில பேர் வந்து படிச்சு வாழ்க்கையில வந்து ஏதோ ஒரு சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு. ஆனா பெற்றோர்களுக்கு பார்க்கும்போதுங்க, அனைத்து பெற்றோர்களுக்குமே தன் குழந்தை படிச்சு ஒரு டாக்டர் ஆவணும், ஒரு இன்ஜினியர் ஆவணும், இப்படி ஒரு வக்கீல் ஆவணும், ஒரு ஒரு எந்த மாரி ஏதோ ஒரு ஒரு கலெக்டர் ஆவணும், ஒரு போலீஸ் ஆவணும். இந்த மாரி ஏதோ ஒரு லைன்ல வந்து அவங்க வந்து படிச்சு, பையன் போய் படிச்சு, பெண்ணா இருக்கட்டும், ஆ படிச்சு நல்ல ஒரு நிலைக்கு வரட்டும், அப்படிங்கிற ஒரு தன்மையே இன்னைக்கு எல்லாமே அவங்கவங்களுக்கு ஒரு தன்மை இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். இந்த ஆசைகள்லாம் நிறைவேத்தி குடுப்பது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆ நம்ம பசங்க, புள்ளைங்க தான். அவங்க வந்து இத நிறைவேத்தி குடுக்கணுங்கிறது பெற்றோர்களோட கடமை. ஆனா, அது நிறைவேத்தக்கூடிய தன்மை அவங்களுக்கு உண்டா என்று பார்க்கும்போது அவங்களோட ஒவ்வொருத்தருக்கும் அந்த படிப்போட நாலேட்ஜ் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஜாதக ரீதியா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான், இன்றைக்கு அத பத்தி ஒரு ஆய்வு செய்யலான்னு தான். ஏன்னா, இந்த படிப்புங்கும்போது ஒரு ஒரு 10வது, 12வது வரைக்கும் படிக்கும்போது அது ஒரு லைஃப் தனியா இருக்கும். அ அதே மாரி காலேஜ் போம்போது அது ஒரு என்டர்டெயின்மென்ட் மாரி ஒரு ஜாலியா இருக்கும். அப்படிங்கிற ஒரு தன்மையில இருக்கும். ஏன்னா, அந்த அந்த வாழ்க்கையில அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அது ஒரு சொர்க்கம் மாரி இருக்கும். காலேஜ்ங்கிற வாழ்க்கை ஒரு சொர்க்கம் மாரி இருக்கும். அதெல்லாம் வந்து படிக்கும்போது நெறைய நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா ஒண்ணு சேருவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்போட சந்திக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. நட்புகள் வளரக்கூடிய தன்மை உண்டு. அது அந்த நட்பை வந்து பலமாக்கிக்கணும். பலமான நட்பா உருவாக்கிக்கணும். அதான் உங்களோட புத்திசாலித்தனம். இப்ப 2 பேத்தோட ஒரு தன்மை, அதாவது ஒரு ஜாதகம் நல்லா படித்து வேலைக்கு போக்கூடிய ஒரு ஜாதகமும் இருக்குது. அதாவது அதாவது மெரிட்ல போய் ஒருத்தர் சேர்ந்து எந்த ஒரு ஃபீஸும் கட்டாம காலேஜ்ல இடம் கிடைச்சு, அவங்களுக்கு முதல் தரமான இடம் கிடைச்சு, அவங்க வந்து படிக்க முடியாம அத கட்டான ஒரு சூழ்நிலை இருக்குது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, அ ஜாதகத்தோட நிலைப்பாடே அங்க உணர்த்துதுன்னு வச்சுக்கங்களேன். அதுக்காக தான் இன்னைக்கு இத பதிவு பண்றேன். அதாவது ஒருத்தர் நல்ல ஒரு காலேஜ் கிடைச்சு, நல்ல மெரிட்லயே போயி, எந்த ஒரு பணம் காசும் செலவு பண்ணாம, அவங்க பெற்றோர்களுக்கு நல்ல பேர் எடுத்து குடுக்கணும்னு சொல்லி, அவங்க வந்து அந்த காலேஜ்ல அவங்களுக்கு பிளஸ் 2 முடிச்சோனே சேர்த்துறாங்க கொண்டு காலேஜ்ல. அவங்களுக்கு மெரிட்ல இடம் கிடைச்சிருச்சு. மத்தவங்கலாம் அதுக்கு பணம் கட்டி தான் சேரணும். இவங்களுக்கு அது பணம் கட்டாமயே கிடைச்சிருச்சு. அப்படிங்கிற ஒரு தன்மை. அப்ப அது கிடைச்ச அந்த பெண் அந்த அந்த ஜாதகம் வந்து அத தக்க வச்சுக்கிச்சா என்னன்னு பார்க்கும்போது, அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு காலகட்ட தசா காலங்கள் எந்த மாரி ஒரு நிலைய குடுத்துச்சு என்பதற்காக தான் இந்த ஒரு பதிவு. ஏன்னா,
எல்லாத்துக்கும் ஏன்னா பருவத்துல தான் எல்லாத்துக்கும் ஒரு காதல் வரக்கூடிய தன்மை வரக்கூடியதா இருக்குது. அது தப்பில்ல. அந்த காதலை நம்ம வந்து எங்கெங்க அத செய்யணும், எங்கெங்க செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குதுல்ல. ஏன்னா படிக்க வேண்டிய வயசுல படிச்சு முடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கங்க, அவங்க லைஃப் செட்டில்மெண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். படிச்சு முடிச்சு ஒரு வேலைக்கு போயிட்டாங்கன்னா, அவங்களோட லைஃப் அவங்களே காப்பாத்தும். பெத்தவங்கள காப்பாத்துறாங்களோ இல்லையோ, அவங்கள நிச்சயமா அது காப்பாத்தும் கண்டிப்பா. அப்படிங்கிற ஒரு தன்மை. இப்ப இந்த ஜாதகர் சொல்லக்கூடிய ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா, இவங்க வந்து படிச்ச போம்போது, இவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா காலங்கள் என்று பார்க்கும்போது, அதாவது 3க்கும் 12 கூடிய திசை. அதாவது 3ஆம் இடங்கிறது தன் முயற்சி, 12ஆம் இடங்கிறது ஒரு விரயம். அந்த அந்த கிரகம் போய் 8ல் போய் உட்கார்ந்து தசைய நடத்துது. அந்த ஜாதகத்துக்கு வந்து 8ல் 8ங்கிறது வந்து ஒரு அஷ்டமஸ்தானம். அதாவது மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த ஸ்தானத்தில் வந்து ஒரு கிரகம் திசை நடத்துனா, அவமானத்த கொடுக்கும். அவமானத்த கொடுக்கும். ஆ அ ம அவ பெத்தவங்களுக்கும் அவமானத்த கொடுக்கும். பொண்ணுக்கும் அவமானத்த கொடுக்கும். அசிங்கத்த கொடுக்கும். கெட்ட பேர உருவாக்கும். இதெல்லாம் குடுத்துரும் அப்படிங்கிற ஒரு தன்மை. அப்ப அந்த தசாகாலங்க 8ல உட்கார்ந்தபோது, இந்த கிரகம் அவமானத்த குடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்ப அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் போய் 5ல உட்கார்ந்துருச்சு. அப்ப 5ஆம் இடங்கிறது எதன் மூலியமா அவமானம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு கிரகம் திசை நடத்துதுன்னா, நல்ல கிரகமா? கெட்ட கிரகமா? நல்ல ஸ்தானமா? அசுப ஸ்தானமான்னு பார்க்கும்போது, ஒரு 8ஆம் இடங்கிறது அசுப ஸ்தானம். அதாவது அது மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. அவமானத்த குடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானங்கிறது, விபத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. அப்ப இத வந்து குடுத்துருச்சு அந்த ஜாதகத்துக்கு. அப்ப 5ஆம் இடத்து புத்திங்கிறது 5ஆம் இடங்கிறது ஆழ் மனசு. அந்த ஆழ் மனசுல ஒரு கிரகம் உட்கார்ந்து அது ராகு பகவான் உட்கார்ந்து 5ஆம் இடத்துல புத்திய நடத்துறார். புதன் மகா திசை, அதாவது கடக லக்கினம். கடக லக்கினத்துக்கு 3க்கும் 12 கூடிய புதன் மகா திசை 8ல உட்கார்ந்து சனியோட 7 கூடையனோட சேர்க்கை பெற்று 7ஆம் இடத்துல சனி பகவான் வர 7 கூடையன் 8க்கு போயிட்டார். அப்ப 5ஆம் இடத்துல ராகு பகவான் உட்கார்ந்து ராகு பகவான் புதன் திசையில ராகு புத்தின்னு வச்சுக்கங்களேன். அப்ப அந்த ராகு புத்திங்கிறது இந்த ஜாதகத்துக்கு வந்து ஒரு காதலை குடுத்துருச்சு. இது ஒரு பெண் ஜாதகம். காதலை குடுத்துருச்சு. அப்ப அவங்க வந்து க தான் எனக்கு பிடிச்சவன நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். கல்யாணம் பண்ணி தீரணும். இத்தனைக்கும் படிக்கக்கூடிய வயசுல அவங்களுக்கு இன்னும் காலேஜ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. படிக்கும்போது இடையில போய் லவ் பண்ணி, கல்யாணம் பண்ணி, அவங்க வந்து அந்த படிப்பு பாதியில நிக்கக்கூடிய தன்மை வந்துருச்சு. தொடர முடியல. அதாவது ஒரு மெரிட்லயே போய் சேர்ந்தவங்க, அந்த படிப்ப தொடர முடியாம, அந்த குடும்பத்துக்கும், பெற்றவங்களுக்கும் ஒரு அவமானத்த ஏற்படுத்தி குடுத்து, இந்த பெண்ணு ஒரு காதலிச்சு. ஏன்னா ராகுவோட புத்தி. ராகுங்கிறது ஒரு அந்நிய கிரகம். அது வந்து ஒரு போதைக்கு அடிமையாகக்கூடிய ஒரு கிரகம். எது மேல ஆசைப்படுறாங்களோ, அது மேல அது தன்மைய குடுத்துரும்னு வச்சுக்கங்களேன். அப்ப இந்த ஜாதகத்த அத குடுத்து, அந்த குடும்பத்துக்கு அசிங்கத்தையும், அவமானத்தையும் குடுத்து, ஒரு கெட்ட பேராயி, இன்றைக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு கெட்ட பேரோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, இந்த ஜாதகம். ஏன்னா, இது நல்லதான்னு கேட்டா, இது படிக்கிற வயசுல இது நல்லது இல்ல. ஏன்னா, ஒரு கெட்டத சொல்லும்போது நல்லது எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப லவ் பண்றது தப்பு கிடையாது. காதலிப்பது தப்பு கிடையாது. நம்ப எந்த காலகட்டத்தில அத செய்யணும்? அது பெற்றோர்கள மீறி நம்ம வந்து அந்த படிப்ப விட்டுட்டு போய் அத செய்வது சிறப்பான்னு பார்த்தா, சிறப்பு கிடையாது. அவங்களுக்கே அது சிறப்பு கிடையாது. அப்ப பெத்தவங்களுக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி குடுத்து, இந்த ஜாதகர் இன்று வரைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார் என்ற ஒரு நிலைக்காக அந்த ஜாதகம். அதே மாரி தன் சொந்த முயற்சியால படிச்சு முன்னுக்கு வரக்கூடிய தன்மை. ஆ இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா, ஒரு 21 வயசு தாங்க. 21 வயசு நடப்பு. அப்ப இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம லக்கினத்தில் பிறந்தவங்க. இவங்களுக்கு நடக்கக்கூடிய செவ்வாய் திசையில பிறந்திருக்காங்க. செவ்வாய் மகா திசையில பிறந்திருக்காங்க. அதாவது இந்த ஜாதகர் பார்க்கும்போது, மிருகஷீட நட்சத்திரம், ரிஷப ராசி, சிம்ம லக்கினம், செவ்வாய் திசை முடிஞ்சு இவங்களுக்கு ராகு திசை. ராகு பகவான் போய் 10ல் உட்கார்ந்து திசை நடத்துறார். ஆரோட சூரியனோடையும் லக்னாதிபதியே 10ல் போய். அப்ப சந்திர பகவானும் 10ல இருக்கார். 12 கூடயும் போய். அப்ப அந்த இடத்துலயும் ராகு பகவான் சேர்க்கை. சூரியன், சந்திரன், ராகு 3 கிரகம் சேர்க்கை பெற்றிருக்குது. அப்ப இவங்களுக்கு இந்த கல்விய குடுக்கக்கூடிய தன்மை எப்படி குடுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடம் ஆரம்ப கல்வி, உயர்கல்வி வந்து 4ஆம் இடமும், 9ஆம் இடமும். அப்ப 2ஆம் அதிபதியா வரக்கூடிய கிரகம் புதன் பகவானா வந்து, அந்த 3ஆம் அதிபதியோட சேர்க்கை பெற்று 9ல போய் பாக்கியம் என்று சொல்லக்கூடிய இடத்துல போய் உட்கார்ந்து, அந்த கிரகம் தன் சொந்த முயற்சியால படிக்கவே இந்த பெண்ணுக்கு வந்து வேலை கிடைச்சிருச்சு. வேலை. அதாவது கம்பெனி மூலியமாக ஒரு வேலைய அவங்க வந்து ஏற்படுத்தி குடுத்துட்டாங்க. நல்ல சம்பளத்துல வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகக்கூடிய தன்மையாக, ஆ வெளியூருக்கு வேலைக்கு போகக்கூடிய தன்மையாக இவங்களுக்கு படிக்கவே கம்பெனி மூலியமா வேலை எப்படி கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனாதிபதி போய் பாக்கியத்துல உட்காரும்போது, அந்த பாக்கியாதிபதி நிச்சயமா ஒரு பாக்கியத்தை, ஒரு கௌரவத்தையும் குடும்பத்துக்கு குடுத்துருவார். ஏன்னா, அந்த கிரகம் சொன்னது பார்த்தீங்கன்னா, அஷ்டமத்துல உட்கார்ந்து திசை நடத்துச்சு.
இந்த கிரகம் பார்த்தீங்கன்னா, தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்து திசை நடத்துது. அப்ப இந்த ஜாதகம் 10ல உட்கார்ந்து திசை நடத்துறதுனால, 10ஆம் இடம் படிச்சு முடிச்சோனே வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தன்மையும், உத்தியோகம் பார்க்கக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு குடுத்து விடும். அப்ப அந்த கிரகம் புத்திய நடத்துற கிரகம் பாக்கியத்துல உட்கார்ந்து இருக்கறனால, அப்ப இவங்களுக்கு அந்த பாக்கியத்தையும் குடுத்து 2ஆம் அதிபதி பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை, அதே மாரி 4ஆம் அதிபதி உயர்கல்வி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் போய் உச்சம் பெற்று 6ல் இருக்கறனால, இவங்களுக்கு அந்த உச்சமான தன்மையும் குடுத்து, அப்ப இவங்களுக்கு உத்தியோகத்துக்கு போகக்கூடிய அமைப்ப இந்த ஜாதகத்துக்கு குடுத்துருச்சு. அப்ப இது இது வந்து பெற்றோர்களுக்கு ஒரு கௌரவத்தை குடுத்துருச்சு. ஏன்னா, சூரியன், சந்திரன் சேர்ந்து 10ஆம் இடத்திலிருந்து ராகு பகவான் அங்கிருந்து திசை நடத்தும்போது, சூரியனோட ஒரு பாகை நின்று பார்க்கும்போது 16 பாகையில சூரியன் இருக்காரு. சூரியனுக்கு அடுத்தது வந்து 28 பாகையில சந்திரன் விலகி இருக்காரு. ராகு பகவான் வெறும் 5 பாகைகள் மட்டும் தான் இருக்காரு. அப்ப 3 கிரகமே ஒன்று சேரவில்லை. தனித்தனியாக தன்னோட ஆதிக்கத்த செலுத்துது. அதனால இந்த கிரகத்தோட பாதிப்பு, ராகுவோட பாதிப்பு இல்லாம, இந்த ராகு அந்நிய கிரகனால, அந்நியர்கள் உங்க கம்பெனியிலிருந்து ஒரு வேலைக்கு வரக்கூடிய தன்மையும், படிச்சு முடிச்சோன நல்ல ஒரு வேலையில நல்லா படிக்கக்கூடிய பெண்ணு, நல்லா படிச்சு இந்த பெண்ணுக்கு வந்து நல்லா படிக்கக்கூடிய ஆற்றல் நல்லா இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ராகு பகவான் வந்து சூரியனோடையும், சந்திரனோடையும் சேர்க்கப்படி தனித்துவமாக இருக்கறனால், அந்த கிரகம் வந்து இந்த ஜாதகத்துக்கு எப்படியோ ஒண்ணு தனித்துவமாக படிக்க வைத்து, அதே மாரி 2ஆம் அதிபதியும், 3ஆம் அதிபதியும் போய் பாக்கியத்துல அமர்ந்தனால, ஒரு பாக்கியத்தை கொடுத்து, ஒரு டிகிரி வாங்கக்கூடிய அமைப்பும், இவங்க வந்து எல்லாத்துக்கும் ஒரு கௌரவத்தை குடுத்திருக்காங்க. இந்த ஜாதகர் வந்து ஒரு கௌரவத்தை குடுத்திருக்காங்க. அப்ப இந்த மாரி ஒரு 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 பெற்றோர்களுக்கு நல்ல பேர் குடுத்தா எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி. இப்ப இந்த ஜாதகர் போய் இன்னுமே காதலிக்கலாம், கல்யாணம் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். அப்ப படிக்கக்கூடிய வயசில் நம்ம வந்து எந்த ஒரு ஜாதகமா இருக்கட்டும், படிக்கிறவங்க வந்து மாணவர்களா இருக்கட்டும், மாணவியா இருக்கட்டும், முதல்ல வந்துங்க உங்களை காப்பாத்தக்கூடியது முதல் யாரும் கிடையாது. உங்களுக்கு படிப்பு. கல்விங்கிறது மிக மிக ஒரு உயர்ந்த நிலைய குடுக்கக்கூடிய அமைப்பு. அதாவது கல்வி கல்வி படிச்சுட்டா நமக்கு வேலை கிடைச்சிரும்னு கல்விய படிச்சுட்டா வேலை கிடைக்கலனா கூட, அந்த கல்வி செல்வங்கிறது அறிவுச் செல்வம். அது வந்து அழியாச் செல்வம் அப்படிங்கிற ஒரு தன்மை. அப்ப அந்த அழியாச் செல்வத்த உங்க கூட இருக்கும்போது, என்னைக்குமே உங்களுக்கு உயர்நிலையும், தாழ்வு நிலையும் வராது என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. அப்ப நம்ம படிச்ச படிப்புக்கு உண்டான ஒரு கௌரவம் நம்ம கூட என்னைக்குமே இருக்கும். அதே மாரி அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட ஏன்னா அந்தந்த பருவ வயசுல தான் எல்லாமே செய்யணும் என்ன பொறுத்தளவுக்கு. ஒரு லைஃப்ப என்ஜாய் பண்றதும், ஒரு லைஃப்ப வந்து சந்தோஷமா வச்சுக்கிறதும், நம்ம நட்ப பரிமாறிக்கிறது. ஏன்னா காதலுங்கிறது வந்து ஒரு புனிதமானது, ஒரு நட்பு ஆழமானது. அது வந்து முன் ஜென்மத்தோட ஒரு தொடர்பு தான் இந்த ஜென்மத்தில நம்ம அத செய்றோம். ஆ நம்ம வந்து பார்த்தோனே இவங்க புடிச்சுக்கிச்சு, லவ் பண்றோம் அப்படிலாம் கிடையாதுங்க. காதலுங்கிறதும், கல்யாணங்கிறதும் முன் ஜென்மத்தோட ஒரு தொடர்பு நிலை தான் இந்த ஜென்மத்தில் நம்ம ஒருத்தர ஒருத்தர் பார்க்கிறோம். ஒருத்தர ஒருத்தர் சந்திச்சுக்கிறோம். ஒருத்தர ஒருத்தர் விரும்பக்கூடிய தன்மையும், ஒருத்தர இவருக்கு இவர் தான் திருமணம் பண்ணணுங்கிற ஒரு அமைப்புலாம் நம் முன் ஜென்மத்தில் செய்த ஒரு ஒரு நிலைப்பாடு இந்த ஜென்மத்தில அது நமக்கு எந்த மாரி இருக்குன்னு சொல்லக்கூடிய இடம் தான் 5ஆம் இடமும், 7ஆம் இடமும். இப்ப 5ஆம் இடத்துல வந்து ஒரு பாவக்கிரகம் இருந்தா, அவங்க வந்து நல்ல வழியில அவங்க செல்ல மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு தன்மை. 7ஆம் இடத்துல பாவக்கிரகம் இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு ஒரு தவறு பண்ணக்கூடிய தன்மையும், நமக்கு வரக்கூடிய கலஸ்தரமும் சரி, பார்ட்னரும் சரி, ஒரு தவறானவங்களா இருந்துருவாங்க. தவறானவங்களே நல்லவங்களாக தெரியக்கூடிய தன்மைலாம் இருக்குது. இதே ஒரு சுபகிரகம் பார்வை, சுபகிரகத்தோட ஒரு ஆட்சி, ஒரு உச்சம் பெற்றிருந்து, அந்த கிரகம் அந்த இடத்த பார்க்கும்போது, இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும், நல்ல ஒரு கணவர் அமையக்கூடிய தன்மை இருக்குது. அதே மாரி காதலிக்கிறவங்களுக்கும் 5ஆம் இடம் கெட்டு போகாம இருக்கணும். கெட்டு போகாம இருந்தா தான் அவங்களோட காதலும் நல்ல காதலா இருக்கும். இல்லாட்டி அந்த காதல் வந்து ஒரு முறிவ குடுக்கும், ஒரு ஏமாற்றத்த குடுக்கும், ஒரு துயரத்த குடுக்கும், கஷ்டத்த குடுக்கும். ஏன்னா காதலிக்கிறவங்க எல்லாமே நல்லா இருக்காங்கன்னு பார்த்தா, எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அதனால பெற்றவர்கள மீறி நம்ம எது செய்தாலும் ஏன்னா நம்ம ஒரு குழந்தைங்களுக்கு, ஒரு மாணவருக்கும் சரி, மாணவிக்கும் சரி, பெற்றவங்கள என்னைக்குமே தன்னோட குழந்தைங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரே ஆள்ன்னு கேட்டீங்கன்னா, பெற்றவங்க மட்டும் தான். ஏன்னா இன்னைக்கு ஜாதிய பார்க்குறாங்க. இன்னைக்கு அந்த காலத்துல தான் ஜாதிக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் குடுத்தாங்க. இன்னைக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அவங்க அவங்க ஒரு குடும்பத்தோட ஒரு நிலைப்பாடு நல்லவங்களா பார்க்குறாங்க. தனக்கு தகுந்த ஒரு குடும்பமான்னு பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்து தான் தன்னோட பிள்ளைங்களுக்கெல்லாம் வரணம் அமைக்கிறாங்க. அது மாரி பெற்றவங்களோட ஒரு ஒரு ஆதரவு மிக மிக முக்கியம். அதே மாரி காதலுக்கும் பெற்றோர்கள் தெரியாம காதலிப்பது புத்திசாலித்தனமா நெறைய பேர் நெனச்சுக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு அவங்களே செய்யக்கூடிய ஒரு முட்டாள்தனமான செயல்பாடாகும். அதனால ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், நம்ம அந்த அந்த வயசுல படிக்கிற வயசுல படிப்பை மட்டும் கவனம் செலுத்துங்கள். படிப்புக்கு உண்டான கல்விக்கு உண்டான ஒரு முக்கியத்துவத்த குடுத்துட்டு, கல்வி படிச்சோனே நமக்கு வேலைக்கு எங்க போலாம்? வேலை எங்க எதிர்பார்க்கலாம்? அப்படின்னு அத தேர்வு செய்து, அதுக்கப்புறம் உங்களோட லைஃபை நீங்க வந்து
எப்படி உங்க லைஃப் அமையணும்னு அத டிசைட் பண்ணி முடிவு பண்ணுங்க. நிச்சயமாக உங்க வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையிலும் சிக்கிக்காம, உங்க மனசும் தெளிவான நீரோடை போல் இருக்கும். இல்லாட்டி கலங்கின ஒரு நீரோடை போல் ஆயி, அது வந்து தேங்கின ஒரு குட்டையாட்டம் ஆகி, கடைசியில அந்த நீர் கெட்டு போகக்கூடிய தன்மையா இருந்து, அது வந்து சாக்கடை ஆகி போயிரும். அதனால நம் என்றைக்கும் நம்மளோட பயணங்கள் சிறப்பா இருக்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு பயணத்திலும் நம்ம எப்பவுமே விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அந்த விழிப்புணர்வு எதுக்குன்னா, நல்ல ஒரு பயணங்கள் நமக்கு வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு பலம். கெட்ட ஒரு பயணங்கள் மிகப்பெரிய ஒரு பலவீனம். அப்போ உங்க பயணங்கள் நல்ல பயணங்களா இருக்கணுமா? கெட்ட பயணங்களா இருக்கணுமான்னு முடிவு செய்வது நம்மளோட மனசு தான். மனசு என்ற கிரகம் வந்து சந்திரன் தான். அது 4ஆம் இடத்துல இருக்கும்போது 4ஆம் இடம் நல்லா இருந்தா மனசு நல்லா இருக்கும். 4ஆம் இடம் ஜாதகத்துல கெட்டு போனா மனசும் கெட்டு போயிரும். அப்படிங்கிற ஒரு தன்மையில இருக்குது. அப்ப 4ம் 5மே ஒரு மனிதனோட வாழ்க்கையை தீர்மானிக்குது என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. அதனால உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவருக்கு, மாணவியருக்கெல்லாம் உங்களோட படிப்புக்கு முக்கியத்துவம் குடுத்து, உங்களோட வேலைக்கு முக்கியத்துவம் குடுத்து, இத நீங்க வந்து ஒரு உறுதிப்படுத்தி உங்களோட வாழ்க்கைய நீங்க வாழ்ந்தீங்கன்னா, நிச்சயமாக உங்க வாழ்க்கை அது காதல் வாழ்க்கையா இருந்தாலும் சரி, இல்ல அரேஞ்ச்மென்ட் மேரேஜா இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் பார்க்க வைக்க மாப்பிள்ளையா இருந்தாலும் சரி, எத அமைச்சுக்கிட்டீங்கனாலும், உங்களோட வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அதனால நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன ஜாதகத்தின் படி அந்த கிரகங்கள் அஷ்டமாதிபதி திசையா நடக்கும்போது, இந்த மாரி ஒரு ஜோதிடத்தை நம்ம வந்து ஜாதகம் நமக்கு சாதகமா இருக்குதா? பாதகமா இருக்குதா? எந்த நிலையில பயணிக்கிறோம்? அப்படிங்கிற நிலைப்பாட்டை நம்ம உணர்ந்து கொண்டு அந்த காலகட்டத்தில் செயல்படும்போது, நமக்கு அந்த மாரி ஒரு இன்னல்கள் நடக்காம இருக்கிறது. அதுக்காக தான் இந்த இந்த ஆடியோவும், இந்த வீடியோவும் உங்களுக்காக நான் இந்த வீடியோ எதுக்காக போட்டிருக்கேன்னா, உண்மையிலுமே இது வந்து என் மனசில் அ நான் பட்ட ஒரு அனுபவத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா, உங்களுக்கும் இந்த மாரி ஒரு சூழ்நிலை வந்துறக்கூடாது. அதனால நீங்க இந்த மாரி இருக்கும்போது, ஒரு அருகாமையில இருக்கிற ஜோதிடர்ட்ட உங்க ஜாதகத்தை பார்த்து, எனக்கு இந்த காலகட்டங்கள் எங்களோட உங்க பிள்ளைங்க பெற்றோர்களும் சரி, பிள்ளைங்களே இன்னைக்கு ஜாதகம் பார்க்கலாம். ஏன்னா, இன்னைக்கு 20 வயசு ஆயிடுச்சுன்னா, அவங்களே வந்து நமக்கு என்ன நடக்கு, ஏது நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்ல. அது மாரி உங்களோட கல்வி நிலை எப்படி இருக்கும்? தொழில் நிலை எப்படி இருக்கும்? தங்களோட வருங்கால வாழ்க்கை எப்படி இருக்கும்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, உங்களோட வாழ்க்கையோட பயணத்தை நீங்க தொடங்குனீங்கன்னா, அது சிறப்பாக இருக்கும் நண்பர்களே! இதை நம்பியே முழுகி இருக்க வேண்டாம். ஏன்னா, ஜாதகங்கிறது ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு கலை. ஜோதிடங்கிறது ஒரு வழிகாட்டக்கூடியது. ஜாதகங்கிறது அந்தந்த ஜாதகத்துக்கு சரியான வழியில பயணிக்கிறோமா? நமக்கு இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்குதா? சரியில்லையா? அப்ப சரியில்லைன்னா அந்த காலகட்டத்தை நம்ம எப்படி வாழணும்? அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை உணர்த்தக்கூடியது தான் ஜாதகம். அப்ப அந்த காலகட்டத்தில அத அத உணர்ந்து நீங்க செயல்பட்டீங்கன்னா, உங்களுக்கு உண்டான ஒரு நிலைப்பாடு நிச்சயமாக உணர்ந்து கொள்ளும். அது மாரி காதலிப்பது தவறில்லை. அதனால உங்களோட கல்வியை வந்து அத சரியான முறையில அத தேர்வு செய்து, சரியான முறையில நீங்க படிச்சீங்கன்னா, உங்களுக்கு விருப்பம் போல் படிச்சீங்கன்னாவே அது நல்லாருக்கும். ஏன்னா கல்விக்கு நெறைய கிரகங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணும். அந்தந்த வயசுல வந்து நமக்கு மனசு மட்டும் கெட்டு போகாம வச்சுக்கிட்டீங்கன்னா, மிக சிறப்போட இருக்கலாம் மாணவர்களே, மாணவிகளே. அதனால இது உங்களுக்காக ஜோதிடத்தில் நான் உணர்ந்த ஒரு நிலைப்பாட்டை, உங்களுக்காக இந்த கருத்தை மாணவருக்கும், மாணவிக்கும் இது ஜோதிட ரீதியான ஒரு கருத்தை சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம், டவுட் எதா இருந்தா, இந்த கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயமா தெரிவிங்க. உங்க ஜாதகத்துல உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தாலும், உங்களுக்காக நான் இலவசமாவே ஜாதகம் பார்த்து உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆ என்றும் அன்புடன் பரமத்திவேலுடன் சந்திரன். உங்களோட கருத்துக்களையும், கமெண்ட்களையும் தெரிவிச்சு, பெற்றோர்களுக்கு ஒரு பெருமையை சேர்க்கும் மாணவர்கள், மாணவிகளாக இருக்க வேண்டும் என்று என்னோட ஆசைகளும், இதுதான் என்னோட எண்ணமும் ஆகும். வாழ்க வளமுடன். பரமத்திவேலுடன் சந்திரன்.